Assalamu alaikum. Hi, hello. Welcome to our channel. Today நாம Afghani omelette எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கா இது செஞ்சிரலாம். இதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு நான் ஒரு 4 எக் எடுத்துர்க்கேன். 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆனியன், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ், கிரீன் கேப்சிகம் ஒரு ஆஃப் வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்க்கு சால்ட். இப்போ நம்ம ஒரு pan வச்சிட்டு அது ஹீட் ஆனதும் 4 to 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துறலாம். இப்போ இதல நாம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் சேர்த்துறலாம். பொட்டேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம இந்த மாதிரி வதக்குறதுலயே இது கிட்டத்தட்ட குக் ஆயிரணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துறலாம். இப்போ இது ஒரு 5 to 6 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம கட் பண்ண ஆனியன் சேர்த்துறலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துறலாம். இந்த ஆஃப்கானி ஆம்லேட் ரொம்ப ஒரு மைல்ட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துறலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் டொமேட்டோ கட் பண்ணி கூட போடலாம். எனக்கு பியூரியாக சேர்த்தா எனக்கு பிடிக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஸ்பைசினாக்கா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துறலாம். இப்போ இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுட்டு நம்ம எக்ஸை உடைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் வேணாலும் நீங்கள் உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த எக்குக்கு தேவையான சால்ட் சேர்த்துறலாம். இல்லாட்டி நம்மளோட எக் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி க்ரீன் சில்லியை நான் இந்த எக்ஸ்க்கு மேலே வைக்கிறேன். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்பைசி இறங்காது. இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை இந்த எக்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி நம்ம சேர்த்துறலாம். இப்போ இது ஒரு 10 minutes நம்மளோட எக்ஸ் வேகட்டும். சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நம்மளோட எக் நல்லா குக்காகி வந்திருக்கு. ஆஃப்கானி ஆம்லேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் அந்த எல்லோ வந்து ராவாக இருக்கும், அதாவது ஹாஃப் பாயிலாக இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக குக் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸ்க்கெல்லாம் பயப்படாமல் கொடுக்கலாம். நம்மளோட ஆஃப்கானி ஆம்லேட் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இது பரோட்டா கூட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஜூம் ஃபுட் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.